I'm Eric Walsh. I'm the High Commissioner for Canada in Sri Lanka and Maldives. And வெளிநாட்டில் இருக்கிறேன். வெளிநாட்டிலேருந்து ஒரு வருஷம் ஃபைட் வர்றேன். நான் என்ன வேலை செய்வீங்க? நான் ஒரு இன்ஜினியர். நடக்கிறதா இருக்குது, பாராளுமன்றத்தில் போகிறதும் பாரதமாக இருக்குது. ஆனால் அது உண்மையில் நீக்கப்பட வேண்டும், எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும். எங்களுக்கு அந்த ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வாழ விட சொல்கிறீங்களா? உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இந்த தினம் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் பிரதான வாசனிலையது கிராமில் நிற்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கு அந்த சிவமரியாதைக்கான நடை வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா கனடா கொடியோடு ஒரு வாகனம் கொண்டு வந்திருக்குது. இந்த வாகனத்தில் யார் வாரதுன்னு பார்த்திங்கன்னா இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான கனடா தூதுவர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்றதுக்கு வந்து இந்த இடத்துக்கு சமூகம் தந்திருக்கிறார். கனடா மாலைதீவுக்கான இப்போ பார்த்திங்கன்னா அவர்களுடைய அந்த நடைபவனி வந்து இப்போ ஆரம்பமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கடந்த 3 வருஷமாக வந்து தொடர்ச்சியாக இங்கே யாழ்ப்பாணத்தில் செஞ்சு கொண்டிருக்கணும். இந்த வருடத்துக்கானது வந்து இன்றைய தினம் மேற்கொள்ளப்படுகிறது. யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்தில் வந்து இது வந்து ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அப்படியே பேரணியாக சென்று லைப்ரரியில் வந்து முடிக்கணும். அதாவது வந்து பண்ணை சுற்றுவட்டத்தால் போய் அந்த பக்கத்தால் போய் போலீஸ் ஸ்டேஷன் அடியால் வந்து லைப்ரரி அடியில் முடிக்கிறத தான் பிளான் பண்ணி வச்சுக்கோண்டு இப்போ இந்த இது வந்து ஆரம்பித்து போய் கொண்டிருக்குது. இன்றைய தினம் இது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறபடியால் இதையும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற அந்த சம்பவங்களை பதிவு செய்கிறோம் உங்களுக்கு.
வாழ விடினம் இல்லையா? என்ன நடக்குது? சமாதானத்துக்கான நடைபவனி. என்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்கீங்க? எங்களுக்கு சமூகத்தில் சக உரிமைகள் மற்றது அந்தஸ்துகள் வழங்கப்பட வேண்டும். நாங்களும் ஒரு பிரஜை என்றதை சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் மெயினான கோரிக்கையாக இருக்கும் மேடம். அப்படியான சவால்களை யாழ்ப்பாணத்திலே எதிர்நோக்குறீங்களா நீங்கள்? எதிர்நோக்குகிறோம். நிறைய சவால் இருக்கா யாழ்ப்பாணத்திலே? ஓகே, கதைப்பா அதில் அங்கால என்ன நடக்குது இன்றைக்கு? என்ன நடக்குது? ஒரு இது அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி செய்யணும். ஆர்ப்பாட்டம் என்ன ஒரு சந்தோஷமான இதை கொண்டாடும். I'm Eric Walsh. I'm the High Commissioner for Canada in Sri Lanka and Maldives, and here in Jaffna today on Pride March Day. It's the third year this has been done. It's amazing to be here in person. The energy, the spirit, the dancing, the fun just goes to show everybody should have a chance to love the person that they want to love and to be free to do that. And I think that's a powerful message and one that I was happy to support here today. இன்றைக்கு எங்களோட சுயமரியாதைக்கான நடைபவனி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை நீக்கி நாங்களும் சக மனிதர்கள் எங்களுக்கும் எல்லா உரிமைகள் இருக்குதுன்ற ரீதியில் சமூகத்தில் இவ்வாறான பிரஜைகள் வாழ்கிறோம்ன்றதை எடுத்துக்காட்டாகத்தான் நாங்கள் இந்த நடைபவனியை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 3 வருடங்களாக இந்த நடைபவனியை நாங்கள் செய்து கொண்டு வரோம். எங்களுடைய உரிமைக்காகவும் எங்களுடைய குரல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றதுக்காகவும் இந்த பவனியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மக்களுடைய விழிப்புணர்வு இருக்குதா? நீங்கள் கடந்த வாரம் செஞ்சுருந்தீங்க, தற்சமயம் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆம், முதல் இருந்ததை விட 180 விதமான மாற்றம் சமூகத்தில் வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் ஒரு 20 விதமான மாற்றம் வேற தேவை எங்களுக்கு. ஆனால் அதுவும் அது சீக்கிரத்தில் வருமென்றது நம்புகிறேன். உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இருக்குது, இல்லையென்றும் சொல்ல முடியாது, இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நடக்கிறதுல எல்லாமே நடக்குது. ஆனால் இப்போ எங்களோட ப்ராசஸ், பர்த் சர்டிஃபிகேட் ப்ராசஸ் அதெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி தன்மை வந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அது சமூகத்தில் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஒரு சில ஆட்கள். அது என்னை குறித்தும் நான் மிக சந்தோஷம் அடைகிறேன்.
அரசாங்கத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? அரசாங்கத்தில் அங்கீகாரம் கிடைச்சதை விட எங்களுக்கு அந்த ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எந்த ஒரு திருநங்கை சார்பான ஒரு கேசஸும் பெண்கள் பிரிவில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிற்றின்பம் இப்போது வந்திருக்கிறது. அது உண்மையாக பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். தேசிய அடையாள அட்டையில் நம்மளோட பெயரும் நம்மளோட பாலின அமைப்பு எப்படி இருக்குது? பெண் அமைப்பில் இருக்குது. எங்களுடைய இலங்கை அடையாள அட்டையில் பெண் ஆண் தான். அதில் எந்த வித மாற்றம் பெண் என்ற உரிமை பெண் என்ற உரிமை எங்களை அடையாள அட்டையில் தந்திருக்கிறாங்க. திருநர்களுக்காக எவ்வாறு அது வழங்கப்படுது? திருநர்களுக்காக என்று எங்களுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கப்படுவதில்லை. ஒன்று ஆண் இல்லாட்டிக்கு பெண், 2 விதமான ஆட்களுக்கு தான் இது அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. ஒன்று ஆண் இல்லாது பெண். திருநங்கைகளுக்கு தனியாக அடையாள அட்டை. திருநர்கள் திருநங்கைகள் இருக்குது தானே. நாங்கள் திருநங்கைகளை பற்றி பேசிக்கிறோம். திருநர்களும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து திருநர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ எங்களோட திருநர் சமூகத்தை LGBTIQ+ எல்லாருமே அடங்குவாங்க. அதில் கே லெஸ்பியன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ஐடென்டி பிரச்சனை, அடையாள அட்டை பிரச்சனை வராது. உண்மையாக தங்களுடைய பாடியில் அடையாளத்தை மாற்றிக்கொள்றவங்களுக்கு மட்டும்தான் தான் அந்த அடையாள அட்டை பிரச்சனை வரும். அதில் ஒன்று திருநம்பி, ஒன்று திருநங்கை. திருநம்பியாக இருந்தால் ஆண் என்ற அடையாள அட்டையும், திருநங்கையாக இருந்தால் பெண் என்ற அடையாள அட்டையும் கிடைக்கும். அடுத்தது என்ன ஒன்று? என் பேர் கீர்த்திஜா. நான் உமனாக மாறணும் கம்ப்ளீட்டாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் இந்த கேட்டகரி இங்கே ஸ்ரீலங்காவில் ஐடென்டிஃபை பண்ண முடியலை என்னால். நான் எனக்கு மேக்கப் இந்த மாதிரி இந்த மாதிரி திங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் நான் இந்த ஐடென்டிட்டியை இந்த மாதிரி வெளிப்படுத்த விரும்புகிறேன். நான் இந்த பாஸ்போர்ட்டையோ இல்லாட்டி இந்த ஐடென்டிட்டிலேயோ ஜெண்டர் மாற்றம், எனக்கு சூட்டபிளான ஜெண்டர் மாற்றம் இங்கே இல்லை. அதை நம்ம இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுலேருந்து நான் ஒரு ஓண்ட பண்ணேன். நான் எம்ப்ளாய்மெண்ட் வழங்குகிறேன். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி LGBT சமூகத்தினருக்கு போதுமான ஒரு கோட்டை கொடுத்து எந்த இண்டஸ்ட்ரியில் நான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணுன்றது எந்த லட்சியம். நீங்கள் என்ன வேலை செய்வீங்க? நான் ஒரு இன்ஜினியர். நான் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி வச்சுருக்கேன். இப்போ என்னால் ஒரு 3 பேருக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடிஞ்சுது. ஃப்யூச்சரில் அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரிவினர்களுக்காக கொடுக்குற இடத்தை நான் ஒதுக்குவேன். இன்னவர்களுக்கு மட்டும்தான் மேலே ஒதுக்குங்களா? எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி ப்ரைட். சுயமரியாதை வானவில் பெருமித மாதத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இது 3வது முறையாக நடக்கிற ப்ரைட் வாக், பெருமை நடை. ஸோ இதுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளாக இல்லை, எல்லாருமே சேர்ந்து LGBT சமூகங்களாக ஒன்று சேர்ந்து இன்றைக்கு நாங்களும் இருக்கிறோம். எங்களோட குரல்களும் கேட்கப்பட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல். இலங்கையில் இன்னுமே LGBT சமூகங்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் இலங்கையில் இன்னும் காணப்படுது. ஸோ அதை நீக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது அப்படியே கிடப்பாரில் கிடக்கிறதா இருக்குது. பாராளுமன்றத்தில் போகிறதும் பாரதமாக இருக்குது. ஆனால் அது உண்மையில் நீக்கப்பட வேண்டும். எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும். வேறு நாடுகளில் கணக்கு விஷயங்கள் செய்யப்படுது. ஆனால் இலங்கையில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனால் திருப்பி அதை அப்படியே விட்டுறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான பிரச்சனை. எல்லா இடங்கள்லேயும் ஆக்கள் இருக்கிறாங்க. தங்களோட உரிமை சார்ந்த பிரச்சனை, இது தங்களோட தெரிவு சார்ந்த பிரச்சனை. ஸோ அதை வெகு சீக்கிரத்தில் அதை நீக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேணும். ஸோ எங்களை போல ஆட்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் புதுசுன்னு சொல்லுவாங்க. இல்லை, காலங்காலமாக இருந்து வந்த ஒரு விஷயம். ஆனால் எங்களோட சமூகத்தில் இவ்வளோ நாளும் ஒடுக்குமுறைகள் நடக்கப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் கணக்கு பேர் பயத்தில் இன்றைக்கு வெளியே வராமல் இருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தா முதல் வருஷத்தில் கொஞ்சம் பேர், இப்போ எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நடை இலங்கையில் பல்வேறு பாகங்களில் இடம்பெற்று கொண்டிருக்குது. ஸோ இன்றைக்கு மலையகத்திலையும் இடம்பெறுது. இதே நேரம் போன கிழமை கொழும்பில் நடந்தது. ஸோ அப்படி இப்போ இந்த சமூகத்தினர்கள் இருக்கிறாங்கன்னு அதிகமாக வெளியில் வராங்க. ஸோ அதால் எங்களோட உரிமை சார்ந்த விடயங்களில் இன்னும் அரசு கவனத்தை செலுத்தி எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று இந்த இடத்துல நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ப்ரைட். நாங்கள் யாரையும் ஒடுக்குமுறை செய்யாமல் அவங்களோட சுதந்திரத்தில் அவங்களோட பாதையில் விட்டு அவங்க தங்களை சந்தோஷமாக வாழக்கூடிய வழிகளை தெரிஞ்சுக்கிறாங்க. நன்றி, வணக்கம். ஹாப்பி ப்ரைட்.